ஸ்ரீ மாத்ரே நமக. ஸ்ரீ மகாகணபதியே நமக. நமோ வாராகி. நாளை முதல் வாராகி அன்னைக்கு உகந்த நவராத்திரிகளிலேயே சிறப்பான நவராத்திரி ஆஷாட நவராத்திரி நாளை முதல் தொடங்கவிருக்கிறது. இந்த 9 நாட்களிலும் வாராகி அன்னையை கோவிலுக்கு சென்றோ அல்லது வீட்டில் இருந்தபடியோ வாராகி அன்னையை வழிபடலாம். மற்றும் சிலர் விரதமாக 9 நாட்களிலும் மாமிசம் உண்ணாமல் வாராகி அன்னையை காலை மாலை இரவு 3 வேளையும் பூஜை செய்வார்கள். முதலில் ஆஷாட நவராத்திரி என்றால் என்ன? ஆஷாடம் என்றால் ஆனி மாசத்தை சமஸ்கிருதத்தில் ஆஷாட மாதம் என்பார்கள். இதில் நவராத்திரி என்பது அம்பிகையை சிறப்பாக போற்றும் 9 நாட்களே இந்த நவராத்திரி ஆகும். இந்த 9 நாட்களிலும் தவறாமல் காலையிலும் மாலையிலும் விளக்கேற்றி வாராகி அன்னையை மனதார நினைத்து வழிபடலாம். நம் மனமுருகி வேண்டிக் கொள்ளும் அந்த விஷயம் நியாயமாக இருந்தால் அன்னை அந்த விஷயத்தை நமக்காக முடித்து கொடுப்பாள். இந்த ஆஷாட நவராத்திரியை இரகசிய நவராத்திரி என்பார்கள். ஏனென்றால் இந்த நவராத்திரிக்குரிய தேவதையான வாராகி அன்னை மிகவும் இரகசியமானவள். வாராகி அன்னை மட்டுமல்ல, வேறு எந்த அம்பிகையை எடுத்தாலும் அவர்களின் பூஜை முறைகளோ இரகசியம்தான். அந்த பூஜை முறைகளை குரு மூலமாக கற்றுக்கொண்டு செய்வதே நலம். இந்த நவராத்திரி காலங்களில் அன்னைக்கு வீட்டின் அருகில் உள்ள கோவிலுக்கு சென்றோ இல்லை வீட்டில் இருந்தபடியோ அன்னைக்கு பிடித்த நெய்வேத்தியங்களையும் பூக்களையும் சமர்ப்பிக்கலாம். இந்த ஆஷாட நவராத்திரியை ஒவ்வொரு தனி மனிதனும் நிச்சயமாக வழிபட வேண்டும். இந்த ஆஷாட நவராத்திரியை இந்த உலகில் இருப்பவர்கள் எல்லோரும் அவரவர் நன்மைக்காக நிச்சயம் வழிபட்டே ஆக வேண்டும். இந்த ஆனி ஆடி மாதங்களில் அம்பிகை வழிபாட்டு எதற்கு கொண்டு வந்தார்கள் என்றால், இந்த காலங்களில் நமக்கு சற்று சோர்வும் வலிமை இழந்திருப்போம். இந்த காலங்களில் நம் வலிமையான தெய்வமாகிய வாராகி அன்னையை வழிபட்டால் அந்த வலிமையை அன்னை நமக்கு அளிக்கின்றாள். குருவின் மந்திர உபதேசம் பெறாதவர்கள் வாராகி அன்னையை எந்த மந்திரம் சொல்லி வழிபடலாம்? வாராகி அன்னைக்கு மந்திரங்கள் உண்டு. ஆனால் வாராகி அன்னையை மனமுருகி அம்மா வென்று அழைத்தாலே வாராகி அன்னை ஓடோடி வருவாள். வாராகி அன்னையின் மந்திர உபதேசம் பெறாதவர்கள் வாராகி அன்னையை ஓம் வாராகியை நமக, ஓம் வாராகியை நமக, ஓம் வாராகியை நமக என்றாலே போதுமானது. வாராகி அன்னையானவள் சற்றென்று ஓடி வந்து அவள் கைகளில் நம்மை தாங்கி பிடிக்கும். தப்பான எண்ணமும் தப்பான குணமும் இருக்கக்கூடாது. யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்கக்கூடாது. இவ்வாறு நாம் இருந்தாலே வாராகி அன்னைக்கு மிகவும் பிடித்த குழந்தைகளாக மாறுகிறோம். ஒரு குழந்தை அழுதால் அந்த குழந்தையின் அழுகையை நிறுத்த தாயானவள் ஓடி வந்து அந்த குழந்தையின் அழுகையை நிறுத்துகிறாள். அதேபோல் நம் குழந்தையாக இருக்க வாராகி அன்னை தாயாக இருக்க நம் கண்ணீரை துடைப்பதற்காக நிச்சயம் வருவாள். இந்த நவராத்திரி காலங்களில் சுமங்கலி பூஜைகளோ குழந்தைகளை வைத்து பூஜைகள் செய்வது மிக சிறப்பு. ஏனென்றால் வாராகி அன்னையே குழந்தைதானே. குழந்தைகளை வாராகி அன்னையாகவே நினைத்து அந்த குழந்தைகளுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதையெல்லாம் வாங்கி தரலாம். இந்த நவராத்திரி காலத்தில் எப்படி வேண்டிக் கொள்ள வேண்டும்? நமக்காக வேண்டிக் கொள்ளாமல் மற்றவர்கள் நல்லா இருக்க வேண்டும், உலகம் நல்லா இருக்க வேண்டும், அனைவரும் நல்லா இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள வேண்டும். இப்படி வாராகி அன்னையிடம் எனக்கு அது வேண்டும், எனக்கு இது வேண்டும் என வேண்டிக் கொள்வதை விட மற்றவர்கள் நல்லா இருக்க வேண்டும், அனைவரும் நல்லா இருக்க வேண்டும், இந்த உலகத்தில் வசிப்பவர்கள் எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும் என்று வாராகி அன்னையிடம் வேண்டிக் கொள்வதே சிறப்பு. ஏன் என்றால் வாராகி அன்னைக்கு தெரியும் தன் குழந்தைக்கு எது கொடுக்க வேண்டும் எது கொடுக்க வேண்டாம் என்று.
நம் மற்றவர்களுக்காக வேண்டிக் கொண்டாலே வாராகி அன்னையானவள் நம் வேண்டுதலையும் நிறைவேற்றுவாள். வேண்டிக் கொள்வது நல்லது, ஆனால் நம் மற்றவர்கள் அழிந்து போக வேண்டும் என்று வேண்டிக் கொள்வது மிகத் தவறு. இந்த ஆஷாட நவராத்திரியில் வாராகி அன்னையை வழிபடுவோம். நம் வாழ்வில் வளம் பெறுவோம்.